இன்றைக்கி நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா ஷைனுங்க 125. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மாடல் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆடுதுங்க. இது என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த சென்டர் ஆஃபே கட் ஆகிடுச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஜாயிண்ட் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாமும் வெஹிக்கிளில் வந்துட்டுருக்கு. அதனால் இன்னொரு ஒர்க்கும் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர் மாற்றிருக்காரு. ஷைனில் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த 2 ஒர்க்காக தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட்டும் கீர் போட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், கீரும் போட முடியல. இந்த ஃபுட்ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பெண்டாக இருக்குது. பிரேக்கும் பிடிக்க முடியல, இதுவும் பெண்டாக இருக்குது. இந்த எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறோம். டிஸ்க் பிளேட்ஸ் அண்டு டிஸ்க்கு வந்து ப்ராப்பராக பிடிக்கல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளில் கம்ப்ளைண்ட்டு. இந்த டிஸ்க் பிளேட் அப்படின்னா வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு ஸ்கோரிங் மார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த எம்எம் சொல்லுவாங்க, அந்த எம்எம்மும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தேஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கை வச்சு பார்க்கும்போது ஈவனாக இருக்கும். ஆனால் பட் இதில் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. உங்களுக்கு இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் தேயுமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் தான் வந்து வண்டியில் உங்களுக்கு தேயும் உங்களுக்கு. அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேலிபர் கிட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக யூனிகான் ஷைனுக்கு எல்லாமே மாற்றிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏர்லாக் சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய ஓரிங் கிட்லாம் மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து காட்டர் பின் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வர மாடல் வந்து பார்த்திங்கன்னா யூனிகான் ஷைன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போடலாம். ஓல்டு லேட்டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து 8M போல்டு போட்டு லூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி வேவாக இருக்கும். பிரேக் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக. ஏன்னா லேட்டஸ்ட் அப்கிரேட் மாற்றுறாங்கனாலே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வைசர் உடஞ்சதுனால இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாம்ப் இருக்குது. இது எந்த வண்டி இதுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதை வச்சு தான் அந்த வைசரை வந்து நிப்பாட்ட போகிறோம். எல்லாத்துக்குமே மாற்றணும் நம்ம சொல்லக்கூடாது. வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்னென்னா வெல்டிங் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சவுண்டை பார்த்துக்கங்க. சைலன்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஜாயிண்ட்டே கட் ஆகிடுச்சு. இதையும் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுட்ரெஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்ட் எடுத்தாச்சு, ரைட்டு லெஃப்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் அசம்பிளியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேலிபர் கிட்டு டிஸ்க் பிளேட்ஸும் மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு எல் கிளாம்ப் வச்சே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைசரை வந்து நம்ம சிம்பிளாக வைசரை வந்து ஓரளவுக்கு மாற்றாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே.